எவ்வளோ சதுரமாக துணி கிழிச்சிட்டு வந்துருக்குற பாரு. அது அப்படியே தான் இருந்துச்சு, நானும் கிழிக்கலாம் இல்லை. ஓகேன்பா, மாப்பிள்ளை டீசல் ஊற்றினா காயாயிரும்னு. அட்டா டீசல் எனக்கு தூக்கி முடியும் மாப்பிள்ளை இவ்வளோ ஆயிரும். பாட்டி என்ன நினச்சிங்க தூக்குவேன், ஆனால் திருப்பி வச்சுக்குவேன், திருப்பி வைப்பேன். இதுதான் உன்னுடைய லட்சணம். தூக்கிட்டோம். ஓகேன்பா, நேற்று எங்கள் ஊரில் ஒரு அரை மழை பேஞ்சிருக்கோம். ஒரு 2-3 பாட்டி ஓட்டணும். ஏப்பா சாமி கரெக்டாக வைக்கிறானா மாப்பிள்ளை? ஒரு 2 மணி நேரம் வரும். டீசலுக்கு ஒருத்தர் கூட காய்ச்சி கொடுக்கல. 2 மணி நேரம் தான் வருமா? அதனால ஒரு சேல் ஓட்டுறாங்களா என்னன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு ஓஸ் எடுத்தான்ட்டு அப்புறம் கழட்டணும். இல்லை நம்பிலாம் இல்லை, நிறையாலாம் இல்லை. இப்போ கழட்டிவிட்டு ஓஸ் எடுத்தாது போய் கேனை அப்படி விட்டுட்டு ஏண்டா அறிவாளி டாப்பக்குன்னு சாஞ்சிதுண்ணா. அடிச்சு டீசலுக்கே வழி காணா. என்ன மாப்பிள்ள குடிச்சு விடாத. இங்கே நானே பணம் போட்டு வாங்கிட்டு வந்துக்கிறேன் டீசலை. பார்க்கலாம் மாப்பிள்ளையோட உறிஞ்சி விட்ற பவரை. ரிட்டன் போயிருக்கு. ஏண்டா உறிஞ்சிட்டே கொஞ்சம் நல்லா உறிஞ்ச கூடாது. இது தான் நீங்கள் பண்ணுற தப்பு. இப்போ குடி. நல்லா உறிஞ்சுட்டுருந்தா இந்த பிரச்சனை வருமா? கேனை சாய்ச்சி விடாதரா. இருங்க மாமா சித்த, அது இருந்தால் ஒரு முழும் குடிச்சானா பேர் உறிஞ்சுடு. டீப் ஒரு வாட்டமே சவுண்டு கலக்கல்லாம் வருது. அடி பாதாளத்தில் கிடக்குது. டீசல் சுத்தமாக ட்ரை பண்ணும். எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டான் மாப்பிள்ளை. ஆனந்த வண்டியிலாச்சும் டிம்கிட்டு டிம்முக்கு டப்புக்கான வருது. நான் என்ன இந்த ஒயரிங் வேலையை ரெடி பண்ணுறதா தெரியல. டிம்முக்கு டக்கா வேணா சோடு ஒன்று அதான் இருக்குது. என்ன நல்லா இருக்குது, என்ன பார்க்குறது நல்லா இருக்குதுல்ல மாப்பிள்ளை? கையை வச்சுட்டு இழுத்து நின்று போச்சா? அதைத்தான் வண்டியான வேறு வழி. டீப்லேயே வந்துட முடியும். முதல்ல வெயிலில் போகணும். அது டீப்பே அவ்வளோதான்டா மாப்பிள்ளை. டைம் முடிஞ்சு போச்சு. டீப் புது டீப் தான் 7 நாள் இருக்கும். இதெல்லாம் 4 வருஷம் ஆகிப்போச்சு. பணம் எடுத்துட்டு வா. எங்கே எடுத்துட்டு ஊற்று ஓகேன்பா. நாளைக்கு நாளானி தான் ஆடியன்ஸ் போகணும். இங்கே எவ்வளோ ஃபைன் போடுறாங்களோ தெரியல. நம்ம அவ்வளோ முடக்குன்னு சவுண்டு கேட்குது. மீதி அதுக்கு ஊற்றிட்டேன். அப்படியே கலப்பி மாட்டிக்கிட்டு போக வேண்டியதான். போதும் அங்கெல்லாம் அலசாதான். எல்லாம் வண்டல் கிண்டல் எல்லாம் போய் இறங்கி தான் அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பங்கில் வர ஊருப்பிட்ட மசுண்டு ஓப்பன்லேயே இருக்கு. டைலாகில் எப்படி தழும்ப நம்பிருச்சு. இங்கே மாப்பிள்ள எப்படி கையில் எடுத்து எப்படி தட்டுவாங்க? எப்படி கையில் எடுத்து தட்டுவாங்க? அப்புறம் பாருங்க எடி எடுத்து புது வண்டி எடுத்து பண்ணுமா? இன்றைக்கி தான் அடுத்த ஐட்டம் நம்பி இருக்குது. இல்லை நப்பிட்டோம். நிறைய ட்ரிப் நான் போனோம். ஃபுல் பண்ணணும்ல. சரி ஓகே. எல்லாம் எடுத்து வச்சுட்டு கழட்டி விட்டு மாட்டலாம். 4 மாப்பிள்ள வா ஓடியா ரொட்டேட்டர் கழட்டி விட்டு கிளப்பி மாட்டலாம். வா மாப்பிள்ளை எண்ணெய் போட்டு பழப்ப வரியா? சரியா?
என்ன பண்ணோம்? வெய்ய கீழே ஃபுல்லாக இறக்கிட்டீங்களா? ஆ நல்லா டைட்டாக இருக்குது மாற்று. சரி அப்படிதான். நட்டக்கட்டும் கிட்டைப்பது கிட்டைக்கட்டும் மாப்பிள்ள நல்லா பாட்டு நல்லா தான் மாறுற மாற்று. நான் எதாவது பிடிக்கணுமாப்ல போட அதில் மட்டும் சொறி விட்டா இந்த இதை கையில் இறக்கி கூட வீடியோ ஷாப்பில் கொண்டு போய் இந்த பக்கம் புடங்கிறத கொண்டு போய் அந்த கலப்பு மாற்றம்லாம் அந்த பில்லு ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கும். அதில் சொறிவிட்டிங்கன்னா எங்கேயும் கீழே மண்ணில் விழுவாது, மிஸ் ஆகாது. ப்ளஸ் ஸ்ப்ரிங் கிளப்பி மாற்றும் போலாமா? பட்டை இன்னும் ஒன்று கூட இல்லையா? எங்கே போச்சா தெரியல. சந்தோஷம் மாட்டேன் தான் எங்கேயாச்சும் எடுத்து விளையாண்டுருப்போம். அலைய பிடிங்க பிடிங்க. ரெண்டு பக்கம் பிடிங்க. இதுதான் தலைவலி பிடிச்ச வேலை. கொஞ்சோடு தெளிவாங்க. அதுக்கு இவ்வளோ கொஞ்சோண்டு இல்லை. அதுக்கு இடமே கிடைக்கலையா? அதனால திரும்ப ஒரு வாயெல்லாம் பூச்சி. அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வருக நம்ம வண்டி டாப் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களா? அந்த அளவுக்கு நல்லா போட்டோம். இதெல்லாம் ஓவரால் ஏனன்பா எங்கள் டாப்பு நான் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. நானே இன்னும் ஒரு முன்னாடி ஒரு 6 அடி நீட்டி போட்டிருக்கணும், போடா விட்டுன்னு கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறேன். நீங்கள் வேறு இந்த டாப் நல்லா இருக்குதுங்கிறீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், சத்தியமாக இது நல்லா இருக்குது. போடா எவனோ வாரான். மின்னல் வேகத்தில் வருது வண்டி. சவுண்டு தான் வருது. ஒன்றும் இல்லை, ரீடிங் எடுக்கிறவர் தான். ஒன்றும் தப்பு இல்லை, ரீடிங் எடுக்கிறவர். நீ தான் முத 9 கலப்பு மாற்றம் ப்ரோ. ஆம்பு கலப்பே ஓடணும், நீ தான் ஸ்ப்ரிங் கலப்ப. அந்தான பிட்ட ஒரு 5 ஆர்பிஎம் மேலே போனால் வண்டியில் ஒரு பீப் கொண்டு வருது பார்த்தீங்களா? வருது. இது கம்பெனிலே சொல்லியிருக்கிறாங்க வருங்க. எல்லாம் ஒரு கால் ஓட்டணும் ப்ரோ. அப்புறம் அடுத்த மலைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் 2 கால் ஓட்டுவாங்க. அதுக்கு ஒரு கால். ஓகேன்பா, இந்த வயலில் தான் ஒரு பங்கு ஓட்டணும். நாட்டுக்கு ஆரம்பிட்டா எங்கே போய் முள் கிடக்குற வாடா. மேலையா
மேலே ஓடி போயிருந்தான். ரெண்டு வயல் ஆச்சா? ரெண்டு வயல் ஆச்சா? அப்புறம் தான் இந்த வயல் ஒன்று. அப்படியே அதுக்கு அந்த மேலே ஒன்று இருக்குது பாரு, அந்த வால் ஒன்று, இந்த வயலுக்கு பக்கத்து வயல் அது ஓட்டிட்டு அப்புறமேட்டு இந்த ரெண்டு வயல் தாண்டி அந்தான ஒரு வயல் இருக்குதுல்ல அது அது அப்படியே நெச்சா அந்த அடுத்த வாரில் இருக்கும். அப்புறம் இப்போ ஒரு வயல் அங்கே போகிறோம். இதெல்லாம் ஓட்டுனா அத்தாய் செடிக்கிறது முடிஞ்சுது. 2 சால் ஓட்டுனா 2 மணி நேரம் வரும். 2 மணி நேரமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணி நேரம் வரும். 2 சால் ஓட்டினா, ஒரு சால் ஓட்டினா ஆளுக்கு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்தில் ஓட்டிட்டு வெளியே வரும். அப்படி போய் அதில் சென்று இதில் போக முடியும். அதில் ஏறலாமாம்மா? வேணா தான் அது தடுறது. இந்த காட்டுக்காரம்மா காட்டில் பூந்து போனால் ஓடிக்கிட்டு போகணும்பாங்க. இது வெங்கட்ராமத்தாடு. ஆடே இருந்து போகும்போது டயர் மட்டும் கல்லில் பட்டுற போகுது. இதில் ஏறிக்கா M-side போட்டுக்கா பணம் தருமைன்னு போட்டு அந்த கல் விடுறா வரும். உழுவாது கூட 12 சீட்டு பார்க்கலாம். நோயோட கொஞ்சம் குறைச்சி ரேஸை குறைச்சி ஓகேன்பா. இப்போ மேட்டுக்காடு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன கியரில் ஓடுறதுன்னா M-side 1100 RPM ஓடிக்கிட்டு இருக்குது. செடிலுக்கு இருக்கிறதுனால இது ஒரு பெனிஃபிட் ப்ரோ. அது அப்படியே முன்னாடி போட்ட வச்சு முன்னாடி போடுறோம். இதே வந்து அந்த கீர் பாக்ஸாக இருந்தால் இப்படி போட முடியாது. செடிலுக்கு இருக்கிறதுனால முன்னாடி என்ன வேகம் போடுறோமோ அதே வேகம். இதெல்லாம் எங்களதெல்லாம் பிச்சுட்டு தான் ப்ரோ. அதனால் கொஞ்சம் படப்படன்னு ஓட்டி விட்டு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் நான் வாமலாக ஓட்டுற காடு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரண்டியாக 4 லிட்டருக்குள்ளே தான் டீசல் அடங்கும். அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 11 RPM மீடியம் தேர்டு வண்டி, சும்மா லைட் லோடு தான், அதிக லோடு கிடையாது. அப்போ எவ்வளோ டீசல் எடுக்கும் நீங்களே நினச்சி பாருங்க. கம்மியாக தானே எடுக்கும். வண்டி நல்லா ஸ்மூத்தாக ஃப்ரீயாக போகும். ஒரு 2-3 பேர் மட்டும் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சால் தான், அது இன்னொரு மழை பெஞ்ச விட தான் இன்னொரு சால் ஓட்டணுமா. இன்னும் ஒரு சால் ஓட்ட மாட்டாங்க. இப்போ ஒரு சால் ஓட்டி போட்டு மறுபடியும் 2 சால் ஓட்டுவாங்க. அவ்வளோதான் வேலை. இதெல்லாம் பைசன் பையே ஃப்ரீயாக போகும். பைசன் பையன் கொஞ்சம் ரேஸ் வச்சு 14 RPM 15 RPM வச்சு ஓட்டணும். இதில் அது தேவையில்ல, லைட்டான RPMக்கே நல்லா வேகம் கிடைக்குது. போதும். மேட்டுக்காட்டுக்கு வந்து இந்த RPM வச்சு ஓட்டுறதே இதே ஸ்பீடு அதிகம் தான் வண்டி. நம்ம சொன்ன டைமுக்கு மேலே முன்னாடியே ஓடிடும். இதே ஓவர் ஸ்பீடு வண்டி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரில. இதோட நம்ம பொறுமையாக தான் போகும். இதே வந்து ஒரு 45 HP 40 HP இன்ஜின் வந்து இப்படி ஓட்ட முடியாது. வண்டி ஃபுல்லாக லோடு எடுக்கும். ஓட்டுறதுக்கு என்னடா டீசல் மதம் ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். இதில் வந்து அந்த ஃபீல் இருக்காது. செடில் கீர் இன்னும் அருமை. கீர் முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு அந்த வண்டி ஆக்சிலேட்டர் விடும்போது மட்டும், கிளச்சியை விடும்போது மட்டும் வண்டி லைட்டாக லோட் ஆகுது. கிளச்சியை விட்டுட்டோம்னா வண்டி ஃப்ரீயாக போகுது. எல்லாம் போன வருஷம் தட்டு வேச்சதுக்கு ஓட்டினதுல மழை பெய்யாதனால வண்டி குதிச்சு ஜம்ப் எடுத்து ஓடுது.
இல்லை மைலேஜ் நல்லா வரும். மாப்பிள்ளை கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சி ஓட்டலாம். சரி இது வேமலாக ஓட்டுற காடு தானே, அதனால் ஸ்பீடு குறைச்சி ஓட்ட தேவையில்ல. மாப்பிள்ளை வேறு இந்த காட்டுக்காரனோட ஆகாது. வரப்பு மாப்பிள்ளை பார்த்தானா பரவாயில்ல. இந்த வரப்பு மட்டும் ஓட்டுறாதா ஆகாது. வரப்பு வர கரெக்டாக ஓட்டு பிடிச்சி விடாத. இந்த வரப்பு மட்டும் நேற்று பார்க்கல அவனுக்கு. இதில் வந்து ஒரு சில காட்டுக்காரர் இருக்கிறான் ப்ரோ, என் காட்டு வர விடாத உன் காட்டு வர விடாதுங்கிற அளவுக்கு இருக்கிறான் மேட்டுக்காட்டுலேயும். இதை பார்த்தா என்னமோ யாருக்குன்னா மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஓட்டி போட்ட மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து தை மாதம் சோளம் வேய்ச்சிது ப்ரோ. அதுக்கு முறை செல்லுபடி அளவுக்கு மழை இல்லை, அதனால் அப்படியே காஞ்சி போச்சு. வண்டி வந்து டங்கு டங்கு டங்குன்னு அடித்து அடித்து ஓடும். அது என்ன அளவுக்கு ஜம்பிங் எடுத்து ஓடுது தெரியுதா? சரி, இந்த ஐட்டம் வெளியில் கள்ளப்பருப்பு போட வரலான்னு ப்ரோ. எந்த ஏரியாவில் இந்த ஐட்டம் ஓரளவுக்கு கள்ளப்பருப்பு போடுங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் வெளியூர் போய் கிட்டத்தட்ட 2019 கடைசியாக போனதோட சரி, அதுக்கு பிறகு நான் வெளியூர் போகவே இல்லை. இந்த வருஷம் போகணும். அஜித் இருக்கிறான். அப்புறம் என்ன வேலை, 2 பேரும் போயிட்டு ஒரு 4 நாளைக்கு ஏதோ 5-10க்கு ஓடுமான்னு பார்த்துட்டு ஓட்டிகிட்டு வரலாம். செடியில் இருக்கிறதுனால மாப்பிள்ளை முன்னாடி விட்டு நுணுக்கிறான். என்ன பண்ணுறான், அதை அப்படியே ரிவேர்ஸ் எடுத்து போட்டிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ இத்தனை 1000 ரிவேர்ஸ் காலை ஓடி டக்குன்னு ஒரு செகண்டில் ரிவேர்ஸ் எடுத்து போட்டு வேலையை முடிச்சிருப்போம். நான் இந்த 2 வேலைக்கே போக மாட்டேன். ஒரே ரிவேர்ஸில் இப்போ போயிருக்கு. இப்போ இன்னொரு ஐட்டம் ரிவேர்ஸ் எடுக்கணும், இல்லை அந்த ஓரம் போயிட்டு ஓரம் வரணும். கரெக்டாக லோடில் 11 RPM ஓடுது ப்ரோ. எம்டியில் 12 RPM, லோடில் வந்து 11 RPM ஓடுது. பட்டை வந்து போட்டிருக்கு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு பட்டை, ஸ்ப்ரிங் கலப்பை, புஷ் டைப் கலப்பை. இந்த கலப்பை பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட போட்டு 2016 போட்டேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. 30,000க்கு போட்டேன். இன்றைக்கி வந்து கலப்பை வந்து 45,000 வந்துருச்சு. ஆனால் இது வரலாம் நான் கலப்பை போட்டு எதுவுமே வேலைகள் போகிற 2 ஐட்டம் ஸ்ப்ரிங்கு கட்டாச்சு, அவ்வளோதான். வேறு எதுவுமே பெருசாக கலப்பில் கட்டாகலை. முடிஞ்ச அளவுக்கு செயின் வந்து ஃபுல்லாக ப்ளே வச்சு வைங்க. அப்போ தான் வந்து எப்படி சொல்கிறது, கலப்பை வந்து வண்டி கட் ஆகுறதுலேருந்து. இப்போ பாருங்கள் அஜித் திருப்புறான், எந்தளவுக்கு கலப்பை வெளியில் வந்து கட் ஆகுது. அப்போ தான் வண்டி ஃப்ரீயாக கட் ஆகும். ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க கலப்பையை வந்து ஃபுல்லாக இழுத்து வச்சு ஓட்டுங்க. நான் அப்படிலாம் இழுத்து வச்சு ஓட்டிவிடாதீங்க. இது மாதிரி ஃபுல்லாக வச்சு ஓட்டுங்க. அப்போ தான் வந்து ப்ளே ஆகும். நான் வண்டியில் போய்ட்டு அடுத்த கிளிப்பை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எப்படி வண்டி திறம் போத ஆக்ஷன் ஆகுதுன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்கள். எத்தனை ரிவேர்ஸ் போயிட்டான். சைடு பட்டதுடா அந்த பக்கம் சென்டரில் இருக்கணும் ஹோல்ஸு. இப்போ வண்டி திரும்பும் போது அந்த ஹோல்ஸ் என்ன பண்ணுறது, இந்த அளவு பிளே இருந்தால் தான் கலப்பை வந்து வண்டி வந்து ஃப்ரீயாக ஓடிட்டு இருக்கும். ஏன்னா வச்சுக்காங்க வண்டி கட் ஆகும் வந்து ரிஸ்க் பிடிச்சாவே இருக்கும். எல்லாம் நீட்டாக கட் ஆகும். என்ன முடிச்சு கட்டி விடாமா அப்போ பென்சில் போட்டு நல்லா கரெக்டாக இருக்குது. ஓட்டல ஒன்றும் பண்ணலை, பார்த்து கரெக்டாக இருக்குது. கல்லுக்காடு முடிஞ்ச அளவு கலப்பி தூக்கி கொடுத்துதான். இன்னும் 2 ஜால் ஓடி தான் உழவு கழிப்பாங்க. அதனால் தூக்கி கொடுத்தே ஓடு. பாறை வரையா வந்து வருது அப்படிலாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. மூலையில் கல் இருக்கும், தண்ணியே பிடிக்கும். கல் இருக்கும்.
வண்டிக்கு அதுக்கு உண்டான பெனிஃபிட் தான். 140 மணி நேரம் ஓடிட்டோம். செயின் எவ்வளோ போட போகிறாங்களோ தெரியல. இந்த 2 நாளில் ரோடு போய் நான் பேங்க்காரருக்கு ஃபோன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறேன். இந்த வாரத்தில் ஆடி வச்சுக்கிட்ட காடிக்கு வந்துடலாம். வேறு உட்காந்து வேறு ரொம்ப இடத்துல அப்பா. இப்படி எடுத்துருந்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். எடுத்து அப்படியே போயிடலாம். அதுக்கு அந்த சுற்றி எடுத்து வரும்போது எடுத்துருங்க. இதை எடு இப்போ அங்கே போய் எடு. அவ்வளோ திரும்புற கட்டடி போகலாம் கிளம்பி வச்சு கொடுத்தான். தேவையானதை திரும்பணும். அங்கே போகாத கல் விட்டு அது மாதிரி பாருங்கிற இடத்துல மழை சொல்லி போகிறது. அப்படியே போய் வெளியே போயிடும். ஒரு சால் தான் தேவையில்ல போகும். வண்டி சாலாக ஓட்டுறேன் போல கிடக்கு. இன்னும் தூக்கி கொடு கிடக்குல. பட்டை வந்து டப்ப டப்பன்னு அடிக்காத மாதிரி ஓடும். அதெல்லாம் நான் அரை காட்டுக்குள்ளேயே தூக்கிட்டு வந்துடுவேன். தூக்கி கரெக்டாக லெவல் பண்ணி நீங்கள் நான் அப்புறமா ஒரே வச்சு சொல்லுவாங்க என்னென்ன சுமார் ஓட்டங்களோட பாட்டுப்பா போதுப்பா. நான் பார்த்து ஓடுற வயலில் தான் இப்படி ஓடினமா தம்பி. ஆனால் நீங்கள் ஒன்றே ஓட்டணும் நடந்துக்கு ஓட்டினாங்க சுமார் ஓட்டினப்பா கரெக்டாக வேறு நம்மளும் ஓனர் ஆனால் இப்படி தான் எல்லா ஓனர் பேர் எடுக்கணும். ஓனர் ஆகிறது பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. நம்ம ஓட்டி இப்படி வச்சுருவோம். ஓட்டினா பரவாயில்ல அஜித்து கூட ஓட்டுருக்கோம் அப்படிம்பாங்க. ஓட்டி பேர் எடுக்கணும். அதெல்லாம் ஆதியிலலாம் நம்மளாம் பாயிண்ட் பேர் சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டோம். நாட்டுக்காரன் வராமல் போய் அவர் சின்ன ஏழு ஓட்டி போயிடலாமா ஓட்டுறதா பேசாமல் அதை ஓட்டுறதுனா ஒரு வேலை முடிஞ்சிருக்குமா? தானே வயலு எல்லாருக்கும் தான் அவ்வளோ போகும். இதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு வயலு தான் நல்ல மயில் இருக்கணும். எட்டுலேயே வந்து இது கீழே வருது உனக்கு. பன்னெண்டு வீடா போதும். எப்படி நீங்கள் 4 லிட்டர் தான் போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் எடுக்கும். அதுக்கு மேலே எடுத்து போகுது. வண்டி வீல் நிற்க காட்டி போகுது. நான் கீழ் போடுறேன். நான் கீழ் போடுறேன். காலஞ்சத்துலேயே இப்படி விழுவாது. வண்டி வீல் நின்னா தான் விழுவோம். ஆனால் சவுண்டுலாம் விழுவோம் காலஞ்சத்தில். இந்த வயல் ஓட்டி இதுக்கு கீழே ஒரு சின்ன வயல் இருக்கும். அதை ஓட்டிட்டேன். அப்புறம் அந்தானுங்கிற வயலும் அதுக்கு மேலேங்கிற வயலும் செடியாக வரும். இந்த இல்லை பண்ண மேலே அதில் ஒரு முட்டுக்கல் ஒன்று இருக்கும். அந்த வயலில் 2 வயலுமே இப்போ தெரியுதா முட்டுக்கல். என் வயலுக்கு வரது தடம். அதான் முட்டுக்கல் ஒரே ஒரு முட்டுக்கல். பாடுறா தங்கச்சாங்கல் கிட்ட இல்லோட இருக்கு. ஓட்டமாக கிட்ட போனது. ஓகேன்பா. ஒரே வயல் 1/2 ஏக்கரா ஒரே நீட்டம். எல்லாம் ஒரே சால் தான். 2 சால் கிடையாது. ஒரே ஒரு சால் தான். அப்படியே போடணும்னு அப்படியே போயிட்டு வந்துடும். அப்படிதான் இப்போ வந்து RPM குறைக்க சொல்லிட்டேன். நான் வந்து மாப்பிள்ளை 14 RPM வச்சு ஓட்டிருக்கிறான் ப்ரோ. என்ன பண்ணுறோம்? 13 RPM போதுமானது போட்டுட்டோம். போட்டுன்னு ஓட்டி விட்டு
இதை ஓட்டிட்டு அப்புறம் வேறு இது ஒரு 2 மணி நேரத்து வேலை தான் ப்ரோ, அதிகமாகலாம் இல்லை. ஓட்டிட்டு அப்புறம் இன்னொரு மழை பெஞ்சதான் இன்னும் இந்த காட்டுக்காரெலாம் ஓட்டோன்னா எதுவுமே மட்டைக்கட்டை எதுவுமே சுத்தமும் இல்லை. இப்போ தான் இவங்க ஒன்று ஓட்டுறாங்க. இவங்கள பார்த்து வாட்டி தான் எல்லோரும் காலில் வெந்தண்ணி ஊற்றிட்டு பறப்பாங்க. ஆடியதுக்கு ஃபோன் பண்ணோம், என்ன பண்ணுறது. ஏன்னா 150 மணி நேரம் ஓடி போச்சு ப்ரோ. இதுக்கே எவ்வளோ ஃபைன் போட்டு தள்ளுறாங்கன்னு தெரில. சரி போடுறது போட்டோம், எவ்வளோ போட்டாலும் போடுறது தானே. அப்புறம் நாம் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. தப்பு நம்மளுது. 100 மணி நேரம் தான் ஓட்டணும், 145 மணி நேரம் ஓடிடுச்சு. நான் ஆயில் சீரிஸ் கூட கொண்டு போகல, ஓட்டோம், என்ன பண்ணுறது. ஆனால் இது இன்றைக்கி தான் மொதல் வந்து ஸ்ப்ரிங் கலப்பு மாட்டி ஓட்டுறோம். ஸ்ப்ரிங் கலப்பிலாம் லோடு இல்லாத போகுது. இன்னும் ஒரு 100 கூட தூக்கி பிடிச்சி ஓட்டலாம். இப்போ ஓட்டுட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு சால் தானே, அப்போ தானே மண்ணு கிழிக்கும். 3 இன்ச்சு பட்டை போட்டோம்னா வச்சுக்காங்க, லைட்டாக வண்டி லோடு இருக்கும். ஆனால் இருந்தாலும் கரை பார்த்திங்கன்னா நல்லா நச்சுன்னு உழுவுன்னு வச்சுக்காங்களேன். இல்லைனா கரையும் உழுவாது, ஒன்றும் உழுவாது. அதுக்கு தான் வந்து டீசல் 100 மணி குடித்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டையாக போட்டுறது. 3 இன்ச்சு பட்டை ஒருத்தர் 3 இன்ச்சு பட்டை போட்டால் டீசல் அதிகமாக போகும் அப்படிம்பாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தா ஆகாது ப்ரோ. டீசல் போகுதுன்னு பார்த்தோம்னா வண்டியை ஓட்டக்கூடாது. இன்னொரு ஸ்ப்ரிங் கலப்பு வேறு புதுசாக எடுத்துருக்குறோம். அது வேறு என்றைக்கு போய் எடுத்துகிட்டு வர போகிறோம்னு தெரில. அது வீடியோ வேணும்னா கேளுங்க. அது போய் அரூரில் தான் போய் எடுத்துகிட்டு வரணும். அரூரில் தான் கலப்பு போட்டிருக்கிறோம். அநேகமாக இன்றைக்கெல்லாம் நாளைக்கு போகணும். அது வீடியோ வேணும்னா கேளுங்க. அரூரில் போய் கலப்பு எடுத்தாரதே இருக்கிறத வீடியோ பார்ப்போம். மாப்பிள்ளைக்கு செட்டு இல்லைங்கிறது ஒரே ஒரு குறை தான். ஆடியன்ஸ் போய்ட்டு வந்தோட்டு தான் செட்டு வச்சு தருவோம்னு சொல்லிக்கிறேன். அதனால் வீட்டில் குறைஞ்சே இன்னும் கிட்ட உறங்குங்கிற மாதிரி 8 காதில் போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். மாப்பிள்ளை போயிட்டு இந்த சுற்றில் வருவானா அடுத்த சுற்றில் வருவானான்னு தெரில. இந்த சுற்றோடு அந்த வயல் முடியுது, அவ்வளோதான். நட்டு ரிவேஸ் போட்டார். நாமளும் போயிட்டு வேலையை பார்ப்போம். என்ன மாப்பிள்ளை அந்த வயல், இந்த வயல் முடிஞ்சுது. இதை முடிச்சுட்டு இது ஒரு சால். பைசன் பைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் விட்டுட்டோம். இந்த வண்டியோட ஓட்டி முடிக்க முடியாதுன்னா தான் பைசன் பை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வரும். இல்லைனா பைசன் பைக்கு வேலை இல்லை ப்ரோ. லைட்டாக வந்து எங்கேயுமே பில்லு இல்லை. ஏன்னா மழையே பெய்யலையே. மழை பெஞ்சால் தானே பில்லு வரும். எல்லாம் ரொட்டாட்டில் ஓட்டுவாங்க, எல்லாம் கலப்பிலே வேலையை முடிச்சுட்டுருவாங்க. என்ன மாப்பிள்ளை போகிற வயலும் கடல பருப்பா இருக்குதா? பருப்பு பழைய போன வருஷத்து பருப்பு, போன வருஷத்து பருப்பு வாங்கி தான் ஆகணுமா? கடலப்பருப்பு தான் போடணும்னு நினைக்கிறேன். மெயினாக இதெல்லாம் கடலப்பருப்பு தான் போட்டாகணும். வேறு என்னத்தை பண்ண இந்த வெயிலுக்கு. ஏதோ அதிசயமாக சுற்றி மழை பெஞ்சிட்டு நம்ம ஊரில் முந்தா நேற்று கண்ணில் கொஞ்சம் காட்டிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான் மாப்பிள்ள. கீழே பாரு படப்படன்னு வருது. சும்மா ஒரு 1/2 அடி தான் ஊறி இருக்க மாட்டேங்குது. ஒன்றும் பெருசாலாம் ஊரில் ஒரு 1/2 அடி ஒரு பிடிச்சி மண்ணு தான் ஊறி இருக்குது. தண்ணி நின்று அப்புறம் ஏலாம் படப்படன்னு அடிக்குது. அது நின்று தான் அந்த 1/2 அடி மண்ணு ஊறி இருக்கும். அதுக்கு மேலேயே மழை பெஞ்சிருச்சு. ஒரு உழவு மழை பெஞ்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இன்னும் 3 நாள் மோட்டர் இருக்குதா? போய் ஏதோ குருட்டாம்பாக்கில் பெஞ்சிருக்குது. தறிக்கு போகலையா அன்றைக்கி வேலைக்கு? உங்கள் கம்பெனிலே வேலை இல்லையா? ஓனரே ஆயிடுறியா? சரி அதை பண்ணு ஃபஸ்ட்டு. எத்தனை நாளைக்கு தான் கூலிக்காரனாக போகிறது? கட்டடமே புது கட்டடம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி கொத்துக்காரர் தான் இருக்கிறதுல அதிக காசு சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் என்னடான்னா அந்த வேலையே இல்லை, டல்லுங்கிற சொன்ன மாதிரி. அதெல்லாம் போனால் 1000 ரூபா. அதான் இது ஆகாதுன்னு தான் ஒதுங்கிக்க. ஒன்று வீட்டுக்கு எவ்வளோ ஆச்சு?
இதுக்கே 3 ரூபா ஆயிடுச்சா? இன்னும் சிமெண்ட் விலை வேறு ஏறி போச்சு இப்போ. ஏன் கல்யாணம் பண்ண சொல்லுதா? இது நிம்மதியான பொழப்பு, கம்முன்னு போ. அதனால் லோன் கட்டணும்ல. இப்போ 3 லட்ச ரூபா கடனை பண்ணி விட்டாங்க. ஐயோ அப்பா. செனிகர் எங்கே இருந்திருந்தா ஆள் வந்திருப்பாப்லையே, ஆளை காணோம். ஓட்ட சொன்னது தெரியுமா தெரியாதா? பண்ணுற வேலை தாண்டா உனக்கு ஃபோன் பண்ணேன். அதானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். எங்கள் அம்மா உனக்கு ஃபோன் பண்ண சொல்லுதா? வாங்கி போயிருமா, பைரோஜி போயிடுவான் அவன். பைரோஜி ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஓட்டுறது நாம் இங்கே தான். நான் பைரோஜி அந்த தம்பி தானே ஓட்டுறான். நமக்கு இந்த ஓட்டம் தான். சரி, இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டீங்க. நாளையிலேருந்து எல்லாம் காடு சுத்தம் பண்ணுவாங்க. அடுத்த மலையில் ஓட்ட சொல்லுவாங்க. காலையில் சண்டை என்ன எனக்கு ஃபோன் பண்ண சொல்லியா? காசு கேட்குறான், போய் காசை கொடுங்க முதல்ல கொடுங்க. என்ன காசு கேட்குறான்? போகிறதில்ல இப்போ. நான் இங்கே நம்ம ஓட்டம் இந்த ஓட்டத்தெல்லாம் ஓட்டினாலும் நின்று போயிடும். அப்படியே கள்ளப்பரை போட்டி மாட்டிக்குவேன். அவர் அந்த ஓட்டம்லாம் ஓட்டுவார். ஓகேன்பா. மாப்பிள்ளை இது வரையே ஒரு வழியாக முடிச்சிட்டான். அப்படியே மேல் வயல் பார்ப்பலாம். இங்கேயே உட்காந்துருக்குற ஒவ்வொரு சாலுங்கிறதுனால படன்னு டைம் ஆகிட்டே வரும். இல்லைன்னா 2 பேருக்கு இது ஆளுக்கு 1/2 மணி நேரம் ஓட்டினா ஃபினிஷ் முடிஞ்சிடும். இங்கே எதுக்கு வரா மாப்பிள்ளை மறுபடியும் சிரிச்சிட்டு பல்ல கட்டிக்கிட்டு இதை ஓட்டிட்டு அங்கே போகணும். பாருங்க, தடத்துக்கு முட்டுக்கல் போட்டுருக்குறாங்க. இந்த முட்டுக்கல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டலாம் வச்சுக்காங்க. திரும்பி சண்டைக்கு வந்துடுவாங்க. அவ்வளோதான், நம்ம காலி ஆயிடுவோம். கல் இருக்கும், அதெல்லாம் தூக்கி பிடிச்சி ஓட்டு ஸ்ப்ரிங் அதில் இருக்கும். $20,000 இருந்தால் போதும். அப்புறம் 5000 நம்ம ஏடிஎம்மில் கூட வச்சுட்டா பண்ணிக்கலாம். சரி, கேட்டு வீட்டுக்கு வந்துருங்க. ஓகேன்பா. நீங்கள் போய் கலப்பை எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு ஐடியா. ஸ்ப்ரிங் கலப்பை ஒன்று ஆர்டர் கொடுத்து நமக்கு ஒன்று ஆனந்துக்கு ஒன்று. இன்னும் 4 வேல் இருக்குது. மாப்பிள்ளை வேறு வரங்கிறான். என்ன பண்ணலாம்? மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடலாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒன்று 2 4 வேல் இருக்குது. மாப்பிள்ள என்ன பண்ணுற? ஓட்டுறியா வரையா? அரூர் போகிறதுக்கு வரையா ஓட்டுறியா? இன்னும் 1 2 3 இன்னும் 4 வேல் இருக்குது. சரி, ஓட்டு சீக்கிரம் எழுந்து போய் தாத்தாவது அப்புறம் வந்து ஓட்டிக்கலாம். ராமசாமி இது செனியாது, அதெல்லாம் சுத்தம் பண்ணி தரலையா? எவா சொன்னால எப்படிப்பா ஓடுறத? ஒன்று விட்டுட்டு போனால் கூட பரவாயில்ல. கேட்டால் அவன் சொல்லிட்டு போயிட்டான். சொல்லிட்டு போயிட்டான். பூண்டா கலந்தா விட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக உனக்கு ஒத்துட்டு போயிடுவேன். ஏன்னா பாவம்ல, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய சிவனை நெட்டில் இழுத்து விடு.
மழை பெஞ்சிருக்குது ப்ரோ. கரெக்டாக 1/2 அடி மட்டும்தான் ஊறி இருக்குது, அதுக்கு மேலே ஊரில் பார்த்துக்க. மழை என்ன லட்சத்தில் பெஞ்சிருக்கு. சரி ஏதோ இதனாச்சும் ஓட்டுறேன். நான் பேசுறது தான் காசு தர மாட்டேங்கிறேன், அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் நிறையா பேர் வந்து கமெண்ட் ப்ரோ ரீட் பண்ணுங்கிறீங்க. எங்கே ப்ரோ டைம் இருக்குது? கமெண்ட் ரீட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருக்கணும், அப்புறமேட்டு தான் கமெண்ட் ரீட் பண்ண முடியும். இங்கேயே செத்த நிற்கிறது நேரில் ஒரு வேலை போனால் ஒரு வேலை ரெடியாக இருக்குது. மாப்பிள்ளை பாருங்கள், ஓலையில் கூட எடுக்கலை வந்து காட்டுக்கார முடு. ஆனால் காடு மட்டும் ஓட்டி விடு, காடு மட்டும் ஓட்டி விடுங்கிறாங்க. ஓலை எடுக்கலை, ஒன்று எடுக்கலை. இது மாதிரி நீங்களும் ஒவ்வொரு வண்டிக்காரன்னு அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ஓலை மாட்டிட்டு இல்லை எடுத்துட்டு வந்துச்சுன்னா அது சரக்கு பொறுக்குன்ட்டு எவ்வளோ இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்குன்னு கண்டிப்பாக ஓட்டுற நண்பர்களை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த மேட்டுக்காடு ஓட்டுறது இது ஒரு பிரச்சனை. இந்த பனைமரம், இந்த வேப்ப மரம் எல்லாமே வெட்டிருக்க மாட்டாங்க, ஒன்றும் பெற்றுக்க மாட்டாங்க. அந்த வேப்ப மரத்தை ஓரம்லாம் கொஞ்சம் பார்த்து போகலன்னா டாப்பை வளைக்கிறது, டாப்பை கிழிக்கிறது, எத்தனை பிரச்சனை. ஆடிக்கிட்டே ஓட்டு. குஞ்சு ஆடுது. இதே வந்து ஆம்பு கலப்பையை போட்டு இந்த இடத்துல ஓட்டினோம்னா வச்சுக்கலாம் ப்ரோ, அவ்வளோதான், நம்ம காலியாக ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரிங் கலப்பையில் மேட்டுக்காடு ஓட்டுறது தான் பெஸ்ட்டு. ஆம்பு கலப்பையில் ஓட்டிடலான்னு ஐடியா இது பண்ணணும். வரும், நல்லா வரும். ஒரு சின்ன சின்ன குண்டாங்கல்லாம் வெளியே வந்துடும். ஆனால் பெருங்கல்லாம் மாட்டிருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சே போயிடும். இன்னும் 2 வயல் ஓட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்புறம் புதுசாக அரசுன்னு சொன்னாங்கன்னா தான் உண்டு. வண்டி குதிச்சு வருதா நல்லா தெரியுமே. இது ரேடியோ செட்டை வச்சு விட்டு முன்னாடி ஒரு பம்பர் ஒன்று பிடிச்சி போட்டால் நம்ம வேலை முடிஞ்சு போயிடும். கலப்பைக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் ஒன்று புத்துக்கலாம். எல்லாம் புத்தெல்லாம் கிரக்காம கத்துது. இதே 2 வீல் டிரைவாக இருந்தால் இந்த அளவுக்கு ஈஸியாக கட்டாமல் இருக்கும். வண்டி லைட்டாக ஸ்லீப்பேஜ் எடுத்து தான் போகும். இது 4 வீல் டிரைவுங்கிறதுனால கலப்பையை பார்த்து ஓட்டணும். ஸ்ப்ரிங் கலப்பையை மெயினாக பார்த்து ஓட்டணும், இல்லைனா கலப்பை வீணாக போயிடும். புளி மேட்டெல்லாம் போட்டு அடிச்சு இழுத்தோம்னு வச்சுக்கோங்க, கலப்பை கிளப்பிக்கிட்டு போயிடும். புளிமேடு கூட தப்பிச்சிக்கும். பாறை இருக்கிற எல்லாம் போட்டு அப்படி திருப்பணும்னா கலப்பை எதுக்குள்ளார் போயிடும். எங்கே திருப்போம்? மாப்பிள்ளை சந்தில் விட்டுட்டான். ஓகே நண்பா, மாப்பிள்ளை இன்னொரு டெய்லிக்கிட்ட ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர் மிஸ்டர். ஏன் வெறும் பூண்டா மாட்டி தள்ளுது. அழுத்தி பிடிச்சி 4 வயலுக்குது மாப்பிள்ளைக்கு ஓட்டிட்டு. ஏய், ஸ்ப்ரிங்கு டனாருன்னா எனக்கு உசுறு போகுதுடா மாப்பிள்ளை, கட்டாயிரம் போகுதுடா. ஸ்ப்ரிங்கு கட்டாகனா அதுக்கு வேறு இன்றைக்கி என்ன ரேட்டு? ஸ்ப்ரிங் 300 ரூபாய் பக்கமாக வந்துருச்சு. ஒரு சீசனில் கூட ஸ்ப்ரிங் உடைக்காத ஓட்ட முடியல ப்ரோ. 4 ஸ்ப்ரிங் 3 ஸ்ப்ரிங் எப்படியோன்னு உடச்சி போடுறானுங்க. இப்போ எடுக்கிற கலப்பையில் வந்து ஸ்ப்ரிங் வந்து டெம்பர் ஸ்ப்ரிங் இருக்குது, அது ஓரளவுக்கு உடையாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
ஓகேன்பா, அவ்வளோதான். மாப்பிள பாய். அவன் பார்க்கவே இல்லை, பாய். நம்மள அப்படியே வண்டி நிற்கிது, எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். மாப்பிள ஓட்டிட்டு வரட்டும்.